வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு நேரத்திலயாவது ஒரு கேள்வி மனசுக்குள்ள வந்திருக்கும். உண்மையிலேயே கடவுள் யாருடைய இதயத்துல இருக்கிறாரு? தினமும் கோவிலுக்கு போறவங்களிடமா? எப்போதும் கடவுளுடைய நாமத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களிடமா? நெறைய பூஜை, விரதம் செய்றவங்களிடமா? இல்ல பணம், புகழ், வசதி எதுவுமே இல்லாம சாதாரண வாழ்க்கை வாழ்ற ஒருவருடைய மனசுக்குள்ள கூட கடவுள் இருக்க முடியுமா? இதற்கான பதில் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. ஏன்னா கடவுள் நம்ம இதயத்தில் இருக்கிறாரு என்பதற்கான அடையாளம் நெற்றியில இருக்கிற ஒரு குறியோ வெளியில காட்டிக்கிற பக்தியோ கிடையாது. கடவுளுடைய பெயரை சொல்றது சுலபம். ஆனா கடவுளுடைய குணங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரது தான் கஷ்டம். ஒருவருடைய இதயத்துல உண்மையான இறை உணர்வு வர ஆரம்பிச்சுட்டா அதை அவர் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவருடைய வாழ்க்கையே அதை கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிக்கும். அவருடைய பார்வை மாறும், பேசுற விதம் மாறும், மற்றவர்களை நடத்துற முறை மாறும். அதை விட முக்கியமா தன்னுடைய கஷ்டங்களை பார்க்கிற விதமே மாற ஆரம்பிக்கும். மகரிஷி அஷ்டாவக்கர் ஜனக மன்னருக்கு ஆத்ம ஞானத்திற்கான பாதையை எடுத்து சொல்லும்போது, வெளியே இருக்கிற உலகத்தை விட நமக்குள்ள இருக்கிற நிலைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாரு. உண்மையை வெளியே தேடுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள பாருங்க. ஏன்னா வெளியே கடவுளுடைய வடிவத்துல நீங்க தேடுற அதே பிரஜை உங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அது நமக்குள்ள இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய இதயத்துல உண்மையான பக்தியும் சுய உணர்வும் வளர ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இயல்பாக வெளிப்படக்கூடிய 3 முக்கியமான குணங்கள் இருக்கு. இந்த 3மே வெளியில காட்டிக்கிற விஷயங்கள் கிடையாது. யாராவது பார்க்கணுமேன்னு செய்ய வேண்டியதும் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள உண்மையான மாற்றம் வரும்போது தானாகவே வெளிப்படக்கூடிய குணங்கள். அதுல முதலாவது குணம் கருணை. ஒருவருடைய மனசுக்குள்ள கடவுளை பற்றிய உண்மையான உணர்வு ஆழமாக வர ஆரம்பிச்சுட்டா முதலில் பிறக்கிற குணம் கருணை. ஆனா கருணைன்னு சொன்ன உடனே ஏழைக்கு பணம் கொடுக்கறது தான் கருணைன்னு நினைச்சுக்காதீங்க. அது மட்டும் கருணை கிடையாது. இன்னொருத்தருடைய வலியை புரிஞ்சுக்கிற மனசுதான் உண்மையான கருணை. சில நேரங்கள்ல ஒருவர் கஷ்டப்படுவதை பார்த்துட்டு அவன் செஞ்சதுக்கு இப்ப அனுபவிக்கிறான்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவோம். ஒருவருடைய துன்பத்தை பார்த்து சிரிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனா ஆன்மீக உணர்வு உண்மையாகவே விழித்து கொண்ட ஒருவர் அப்படி நினைக்க மாட்டாரு. ஏன்னா வாழ்க்கை எந்த நேரத்திலையும் யாருக்கு வேண்டுமானாலும் மாறலாம் என்பது அவருக்கு புரியும். இன்னைக்கு உயரத்துல இருக்கிறவர் நாளைக்கு கீழே வரலாம். இன்னைக்கு நிறைய பணம் இருக்கிறவரிடம் நாளைக்கு எதுவுமே இல்லாம போகலாம். இன்னைக்கு எந்த உதவியும் தேவையில்லாம நல்லா இருக்கிற ஒருவருக்கு நாளைக்கு இன்னொருவருடைய உதவி தேவைப்படலாம். அதனால இன்னொருவருடைய பலவீனத்தை பார்த்து தன்னை உயர்ந்தவராக நினைக்கிற எண்ணம் அவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா குறையும். தன்னால உதவி செய்ய முடிஞ்சா செய்வாரு. உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஏற்கனவே கஷ்டப்படுற ஒருவருடைய துன்பத்தை இன்னும் அதிகப்படுத்த மாட்டாரு. அதுதான் கருணை. ஒரு முறை ஜனக மன்னர் அஷ்டாவக்கரிடம், குருதேவா, இறைவனை அடையணும்னா இந்த உலகத்தையே விட்டுட்டு போகணுமான்னு கேட்கிறாரு. அதற்கு அஷ்டாவக்கர் புன்னகையோட ஒரு ஆழமான விஷயத்தை சொல்கிறாரு. உலகத்தை விட்டுட்டு போறது சுலபம் ஜனகா. ஆனா நமக்குள்ள இருக்கிற கடுமையான மனசை விட்டுட்டு போறது தான் கஷ்டம். ஒருவன் காட்டுக்கு போகலாம், மனிதர்களிடமிருந்து விலகி தனியா வாழலாம், யாரிடமும் பேசாம மௌனமாக கூட இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள கோபம், பொறாமை, அகங்காரம் எல்லாமே அப்படியே இருந்தா இடம் மட்டும்தான் மாறி இருக்குமே தவிர அவன் மனசு மாறல. அதே நேரத்துல இந்த உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இன்னொருத்தருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் மாதிரி உணர ஆரம்பிக்கிற ஒருவருக்குள்ள ஞானத்தின் ஒளி எரிய ஆரம்பிச்சிருக்கு என்பதை புரிஞ்சுக்கலாம். அதனால இதயத்துல இறைவனை உணர ஆரம்பிக்கிற ஒருவருடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமா மென்மையாகும். இன்னொருத்தரை தாழ்த்தி தன்னை உயர்த்தி காட்டணும்னு நினைக்க மாட்டாரு. ஒருவருடைய இயலாமைய தனக்கு சாதகமா பயன்படுத்த மாட்டாரு. மற்றவர்களுடைய கண்ணீர் மேல தன்னுடைய சந்தோஷத்தை கட்டி கொள்ள மாட்டார். இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவரு மன்னிக்க கற்றுக்கொள்வார். உண்மையில் கருணைக்கான மிகப்பெரிய சோதனையே இதுதான். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்மை நேசிக்கிற ஒருவரிடம் நல்ல விதமாக நடந்துக்கிறதும் சுலபம். ஆனா நம்மை காயப்படுத்தியவர்
அவமானப்படுத்தியவர், நம்பிக்கை துரோகம் செய்தவர், நம்மை பற்றி பின்னாடி தவறாக பேசியவர் நம்ம முன்னாடி நிற்கும் போது நம்ம மனசு எப்படி நடந்துக்குது என்பதுதான் உண்மையான சோதனை. அப்படிப்பட்ட ஒருவரை பார்க்கும்போது கூட இவனுக்கு நான் திருப்பி கொடுக்கணும், இவன் அனுபவிக்கணும்னு உள்ளுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்த பழிவாங்கும் எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிச்சா நம்ம இதயம் மாறிக்கிட்டு இருக்கு என்பதற்கான ஒரு அறிகுறி அது. அதற்காக நம்மை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துகிற ஒருவரை வாழ்க்கைக்குள்ள அனுமதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. மன்னிக்கிறது முட்டாள்தனமாக இருப்பது கிடையாது. கருணைனா யார் வேணும்னாலும் நம்ம ஒடுக்கட்டும், நம்ம அமைதியா இருக்கணும்னு அர்த்தமும் கிடையாது. நீ செய்த தவறை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தேவையான இடத்துல நான் விலகி இருப்பேன், ஆனா உன் மீது வெறுப்பை மட்டும் ஏன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் வாழ்க்கையே விஷமாக்கிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைதான் உண்மையான கருணை. இதுதான் ரொம்ப ஆழமான ஆன்மீக நிலை. ஏன்னா ஒருவர் மீது நாம் வெறுப்பை வைத்துக்கிட்டோம் என்றால் அந்த நபர் நம்ம பக்கத்துல இல்லாத போது கூட நம்ம மனசுக்குள்ள அவர் இருந்துகிட்டே இருப்பாரு. இரவு தூங்கும் போது அவர் நினைப்பு வரும், காலையில எழுந்ததும் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும், சாப்பிடும்போது கூட அந்த வார்த்தை நினைவுக்கு வரும். வாழ்க்கையில முன்னாடி போகணும்னு நாம நினைப்போம், ஆனா மனசு மட்டும் அந்த மனிதரிடமோ அந்த சம்பவத்திடமோ கட்டி போயிருக்கும். அஷ்டாவக்கருடைய போதனை நம்ம இப்படிப்பட்ட உள்ளார்ந்த பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது. வெறுப்பும் ஒரு பந்தம்தான். அந்த பந்தத்தை அறுத்து நம்ம மனசை விடுதலை செய்யக்கூடியது கருணை. இதுதான் முதல் குணம். அடுத்ததாக ரெண்டாவது குணம் என்னன்னா, அகங்காரம் குறைய ஆரம்பிக்கும். யாருடைய இதயத்துல இறை உணர்வு ஆழமாகிறதோ அவருக்குள்ள இருக்கிற நான் என்ற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனித வாழ்க்கையில ரொம்ப வலிமையான ஒரு வார்த்தை நான். இத நான் செஞ்சேன், இத நான் சம்பாதிச்சேன், என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, எனக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு, என் குடும்பத்துல நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, என்ன போல வேற யாராலும் இதை செய்ய முடியாது. இப்படியே இந்த நான் பெருசாகிக்கிட்டே போகும்போது மனிதன் கடவுளிடமிருந்து தூரமாகிக்கிட்டே போகிறான். ஏன்னா எல்லாவற்றையும் செய்கிறவன் நான் தான் என்ற எண்ணம் நம்மை முழுமையாக ஆக்கிரமிச்சிட்டா நம்முடைய ஒவ்வொரு மூச்சையும் இயக்கிற அந்த சக்தியை எப்படி உணர முடியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம் எங்கே பிறக்கணும்னு நாம முடிவு செய்தோமா? நம்ம இதயம் இப்ப துடிக்கணும்னு ஒவ்வொரு நொடியும் நாம கட்டளை கொடுக்கிறோமா? இல்லை. நம்ம சுவாசம் எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப தொடரணும்னு நாம தீர்மானிக்கிறோமா? இல்லை. நம்ம தலைமுடி எப்படி வளரணும், அதன் நிறம் என்னவாக இருக்கணும்னு நாம தீர்மானிச்சோமா? இல்லை. காலையில சூரியன் உதிக்கணும்னு நாம கட்டளை கொடுக்கிறோமா? அதுவும் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வெற்றி வந்தவுடன் எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதுதான் அகங்காரம். அகங்காரம் என்பது வெளியே தற்பெருமையா பேசுறது மட்டும் கிடையாது. எல்லாமே என்னால தான் நடக்குது என்ற நுட்பமான எண்ணம் கூட அகங்காரத்தின் ஒரு வடிவம்தான். ஆன்மீக உணர்வு வளர வளர ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். நான் முயற்சி செய்யலாம், என்னால முடிந்த அளவுக்கு உழைக்கலாம், ஆனா அந்த முயற்சியின் முடிவு முழுமையாக என் கையில கிடையாது. என்னுடைய செயல்களை நான் செய்யலாம், ஆனா இந்த வாழ்க்கையின் முழு அமைப்பையும் என்னால கட்டுப்படுத்த முடியாது. நான் படகை செலுத்தலாம், ஆனா ஆற்றில் வருகிற ஒவ்வொரு அலையையும் ஏன் விருப்பப்படி மாற்ற முடியாது. நான் விதைய மண்ணில் விதைக்கலாம், தண்ணீர் ஊற்றலாம், அதை பாதுகாக்கலாம், ஆனா அந்த விதைக்குள்ள இருக்கிற உயிர் முளைக்கணும்னு என்னால கட்டளை கொடுக்க முடியாது. இந்த உண்மை மனசுக்கு புரிய ஆரம்பிக்கிற இடத்துல தான் அகங்காரம் பலவீனமடைய ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஜனக மன்னர் அஷ்டாவக்ரரிடம், குருதேவா, நான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன், எனக்கு ராஜ்யம் இருக்கு, செல்வம் இருக்கு, மரியாதை இருக்கு, ஆனாலும் மனசுல அமைதி மட்டும் இல்லையேன்னு சொல்கிறாரு. அப்போது அஷ்டாவக்ரர், ஜனகா, உன்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனா உன்னை நீ அறிந்து கொண்டாயான்னு கேட்கிறாரு. அந்த ஒரு கேள்விக்கு ஜனக மன்னரால உடனடியா பதில் சொல்ல முடியவில்லை. அஷ்டாவக்ரர் தொடர்ந்து, ஒருவர் தான் இந்த உடல் மட்டும் இல்ல, தன்னுடைய பதவி மட்டும் அல்ல, செல்வம் மட்டுமல்ல, பெயர் மட்டுமல்ல என்பதை உணரும் நாளில் அவருடைய அகங்காரத்தின் பெரும் பகுதி தானாகவே குறைய ஆரம்பிக்கும் என்று புரிய வைக்கிறாரு.
இத நம்முடைய வாழ்க்கையோட சேர்த்து யோசிச்சு பாருங்க. நம்மிடம் பணம் இருக்கலாம், அது தவறில்லை. மரியாதை கிடைக்கலாம், அதுவும் நல்லதுதான். வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு போகலாம், அதிலும் எந்த தவறும் இல்லை. ஆனா இவையெல்லாம் வந்த பிறகு மற்றவர்களை நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று பார்க்க ஆரம்பிச்சா அது ஆன்மீக முன்னேற்றம் கிடையாது. நாம உயர உயர நம்முடைய பணிவும் அதிகரிக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சி. கனிகள் நிறைய இருக்கிற மரத்தின் கிளைகள் எப்படி கீழே வளைந்து நிற்கிறதோ அதே மாதிரி உண்மையான அறிவு வளர வளர மனிதனுடைய தலை தானாக குனிய ஆரம்பிக்கும். எல்லாரிடமிருந்தும் ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும் என்ற மனநிலை வரும். தன்னை விட வயதில் சிறியவரை பார்த்தாலும் இவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்காம, ஒருவேளை வாழ்க்கை எனக்கு தெரியாத ஏதாவது ஒன்றை இவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கலான்னு நினைக்க ஆரம்பிப்பாரு. அதுதான் பணிவு. இதயத்துல இறை உணர்வு இருக்கிற ஒருவர் தன்னுடைய நல்ல செயல்களை ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி காட்ட வேண்டிய அவசியத்தை உணர மாட்டாரு. நான் இத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கேன் தெரியுமான்னு எல்லாரிடமும் சொல்ல மாட்டாரு. தான் செய்த ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பாராட்டு கிடைக்கணும், நன்றி கிடைக்கணும், தன்னுடைய பெயர் வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாரு. ஒருவருக்கு உதவி செய்தாரு, அந்த நபர் நன்றி சொல்லலைன்னாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல காரியம் செய்தார், அதை யாருமே பாராட்டலைன்னாலும் மனசு உடையாது. ஏன்னா தான் வியாபாரம் செய்யல, சேவை செய்திருக்கோம் என்ற புரிதல் அவருக்குள்ள வந்திருக்கும். சில நேரங்கள்ல நம்முடைய நல்ல செயல்களுக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் அகங்காரம் ஒளிஞ்சிருக்கும். மக்கள் நம்மை புகழணும்னு உதவி செய்வோம், நம்முடைய பெயர் வரணும்னு தர்மம் செய்வோம், மற்றவர்கள் நம்ம ரொம்ப பக்தியானவர் என்று நினைக்கணும்னு கோவிலுக்கு போவோம், மக்கள் நம்மை நல்லவர் என்று சொல்லணும்னு சில செயல்களை செய்வோம். ஆனா ஒருவர் கடவுளுக்காகவே கடவுளை நினைக்க ஆரம்பிக்கிற நாளில் பக்தியின் தன்மையே மாறிடும். அப்போது அவருக்கு கூட்டம் தேவையில்லை, யாராவது பார்க்கணும் என்ற அவசியம் கிடையாது. தனியாக இருக்கும் போதும் அதே பக்தி இருக்கும், யாரும் பாராட்டாத போதும் அதே நல்ல மனசு இருக்கும். இதுதான் ரெண்டாவது குணம், அகங்காரம் குறைந்து பணிவு அதிகரிப்பது. இப்போ மூன்றாவது குணத்துக்கு வருவோம். இது இன்னும் ஆழமானது. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி நிலைத்திருக்க ஆரம்பிக்கும். இதயத்துல கடவுள் மீதான நம்பிக்கை ஆழமாகிற ஒருவருடைய வாழ்க்கையில பிரச்சனை வரவே வராதுன்னு இதற்கு அர்த்தம் கிடையாது. அவருக்கும் துன்பம் வரும், நோய் வரலாம், பண கஷ்டம் வரலாம், மிகவும் நேசித்தவர்களை பிரிய வேண்டிய சூழ்நிலை வரலாம், தோல்வி வரலாம், நம்பிய ஒருவர் நம்பிக்கையை உடைக்கலாம், வாழ்க்கை எதிர்பார்க்காத சோதனையை கொடுக்கலாம். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கும், அந்த துன்பம் அவரை முழுமையாக உடைத்து போடாது. அவருக்குள்ள எங்கோ ஒரு மூலையில இதுவும் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதை அவரு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நம்முடைய குழந்தை பருவம் போயிடுச்சு, இளமை ஒரு நாள் கடந்து போகும், பணம் வரும் போகும், மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவார்கள், சிலர் பிரிந்து போவார்கள், வெற்றி வரும் தோல்வியும் வரும், சந்தோஷமான நாள் வரும் கஷ்டமான நாளும் வரும். ஆனா இந்த எல்லா அனுபவங்களையும் கவனித்து கொண்டிருக்கிற நமக்குள்ள ஒரு பிரக்ஞை இருக்கிறது. அதை உணர வைப்பதுதான் அஷ்டாவக்ருடைய போதனையின் முக்கியமான பகுதி. இதை புரிய வைக்க ஒரு அழகான சிறிய கதை இருக்கு. ஒரு கிராமத்துல ஒரு வயதானவர் வாழ்ந்து வந்தாரு. அவரிடம் பெரிய செல்வம் எதுவும் கிடையாது. அவருடைய முக்கியமான சொத்து ஒரு குதிரை. ஒரு நாள் அந்த குதிரை காணாம போயிடுச்சு. உடனே கிராமத்தில் இருந்தவர்கள் அவரிடம் வந்து, ஐயோ உங்களுக்கு ரொம்ப கெட்ட விஷயம் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த முதியவர் அமைதியா சிரிச்சுக்கிட்டு, யாருக்கு தெரியும் இது நல்லதா கெட்டதா என்று இப்பவே எப்படி முடிவு செய்ய முடியும்னு கேட்டாரு. சில நாட்களுக்கு பிறகு காணாமல் போன அந்த குதிரை திரும்பி வந்தது. ஆனா தனியா வரல, அதோட பல காட்டு குதிரைகளையும் கூட்டிக்கிட்டு வந்தது. இப்போ கிராம மக்கள் மறுபடியும் ஓடி வந்து, உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு குதிரை போய் இப்ப பல குதிரைகள் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டாங்க. அந்த முதியவர் மறுபடியும் அதே அமைதியோட, யாருக்கு தெரியும் இது நல்லதா கெட்டதான்னு சொன்னாரு. கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த முதியவருடைய மகன் புதிதா வந்த குதிரைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கும்போது கீழே விழுந்து அவனுடைய கால் உடைந்து விட்டது. மறுபடியும் கிராம மக்கள் வந்து, பாருங்க அந்த குதிரைகள் வந்ததால இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, இது ரொம்ப கெட்ட விஷயம்னு சொன்னாங்க. முதியவர் மீண்டும் அமைதியாக இருந்தாரு.
கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த நாட்டில் போர் வந்தது. கிராமத்துல இருந்த உடல் நலமுள்ள இளைஞர்கள் எல்லாரையும் போருக்காக இராணுவத்துல சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா கால் உடைந்து காயத்தோட இருந்த அந்த முதியோருடைய மகனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இப்போ கிராம மக்கள் மறுபடியும் வந்து, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, உங்க மகன் மட்டும் உங்ககிட்ட இருக்கான்னு சொன்னாங்க. அந்த முதியவர் மீண்டும் அதே விஷயத்த சொன்னாரு. "ஹம், யாருக்கு தெரியும், இந்த சிறிய கதைக்குள்ள வாழ்க்கையை பற்றிய பெரிய உண்மை இருக்கு. நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்த உடனே அதற்கு முடிவெழுதிடுறோம். இது நல்லது, அது கெட்டது, ஏன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமே எதுவுமே சரியாகாது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று உடனே தீர்ப்பு சொல்லிடுறோம். ஆனா அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்பது நமக்கு தெரியாது. வாழ்க்கையின் முழு கதையும் நம்ம கண்ணு முன்னாடி ஒரே நேரத்துல இருக்காது. கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒருவர் அதனால்தான் ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்த்த உடனே அவசரமா முடிவு செய்ய மாட்டாரு. கொஞ்சம் பொறுமையோட இருப்பாரு. இப்ப எனக்கு தெரிகிறது இந்த ஒரு பகுதி மட்டும்தான், முழு படம் இன்னும் எனக்கு தெரியவில்லைன்னு மனசுக்குள்ள சொல்லிக் கொள்வார். இதுதான் அந்த அமைதி. ஆனா கடவுள் நம்பிக்கைனா எதுவுமே செய்யாம உட்காந்துக்கிட்டு கடவுள் பார்த்துக்குவாருன்னு எல்லாத்தையும் விட்டுடுறது கிடையாது. அஷ்டாவக்கருடைய போதனை செயலை விட்டு விட்டு ஓட சொல்லவில்லை, மாறாக முழுமையான விழிப்புணர்வோடு செயலை செய்ய சொல்கிறது. உங்களுடைய வேலையை முழு நேர்மையோடு செய்யுங்க. உங்களால முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. ஆனா முடிவு வந்த பிறகு அந்த முடிவுக்கு உங்களுடைய மனசை அடிமையாக்காதீங்க. வெற்றி வந்தால் பணிவோட இருங்க, தோல்வி வந்தா அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. மரியாதை கிடைத்தா சந்தோஷப்படலாம், ஆனா அதனால ஆணவம் வரக்கூடாது. யாராவது அவமதித்தால் அவர்களுடைய கருத்தோடு உங்களுடைய முழு மதிப்பையும் இணைத்துக்காதீங்க. பணம் வந்தா அது நல்ல முறையில பயன்படுத்துங்க. அது போயிட்டா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க வெறும் பணம் கிடையாது, நீங்க ஒரு பதவி கிடையாது, மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்பதுதான் நீங்க கிடையாது. உங்களுக்குள்ள இது எல்லாம் தாண்டிய ஒரு ஆழமான பிரக்ஞை இருக்கிறது. இப்போ இந்த 3 குணங்களும் நம்ம வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சிருக்கா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கு நம்மையே 3 கேள்விகள் கேட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, இன்னொருவருடைய துன்பத்தை பார்த்தா என்னுடைய மனசு அதை உணர்கிறதா? அவர்களுடைய கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தாமல் இருக்கிறேனா? அப்படின்னா நமக்குள்ள கருணை விழித்து கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது, எப்போதும் என்னுடைய மேன்மையை மற்றவர்களுக்கு நிரூபிக்கணும் என்ற தேவை கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறதா? நான் செய்ததை எல்லாரிடமும் சொல்லி காட்டணும் என்ற எண்ணம் குறைகிறதா? அப்படின்னா அகங்காரம் பலவீனமாக ஆரம்பிச்சிருக்கு. மூன்றாவது, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்தா கூட முழுமையாக உடைந்து போகாமல் எங்கோ ஒரு இடத்துல இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்க முடியுதா? இந்த நிலையும் ஒரு நாள் மாறும்னு நம்ப முடியுதா? அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த அமைதி பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த 3 குணங்கள் நமக்குள்ள இருக்கிறது என்று உணர்ந்த உடனே, அப்படின்னா கடவுள் என் இதயத்துல இருக்கிறாருன்னு பெருமையா சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணமே மறுபடியும் அகங்காரமாக மாறிடும். ஆன்மீகத்தின் அழகான அடையாளம் என்னன்னா, ஒருவர் தன்னை பற்றிய பெரிய பெரிய கூற்றுகளை சொல்றதை நிறுத்த ஆரம்பிப்பதுதான். தன்னுடைய வாழ்க்கைய நேர்மையாக பார்க்க ஆரம்பிப்பாரு. நான் எங்க தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்வாரு. சரி செய்யற முடிகிற தவறை சரி செய்வாரு. தன்னால யாராவது காயப்பட்டிருந்தா மன்னிப்பு கேட்பாரு. யாராவது தன்னை காயப்படுத்தி இருந்தா அந்த மனிதரையும் அந்த சம்பவத்தையும் மனசுக்குள்ள பிடிச்சுக்கிட்டு வாழாம மெதுவாக தன்னுடைய மனதை விடுவித்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்வாரு. இறைவனுடைய பிரசன்னம் ஒரு சான்றிதழ் மாதிரி கிடைக்கிற விஷயம் கிடையாது. அது ஒருவருடைய வாழ்க்கை நடத்தையில தான் தெரியும். யாரும் இல்லாம நீங்க தனியா இருக்கும்போது எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை விட பலவீனமான ஒருவரை எப்படி நடத்துறீங்க? அவரிடமிருந்து உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்று தெரிந்த பிறகும் அவருக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? உங்களிடம் அதிகாரம் இருக்கும்போது அதை எப்படி பயன்படுத்துறீங்க? யாருமே உங்களை பாராட்டாத நேரத்துல உங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் உண்மையான சோதனை. அதனால இந்த 3 குணங்களை கேட்டுக்கிட்டு கடவுள் நமக்குள்ள இருக்கிறாரா இல்லையா என்று மட்டும் பார்க்காம முதலில் நம்ம மனசை நாமே பார்த்துக்கணும். நமக்குள்ள
கருணை வளர்ந்துகிட்டு இருந்தா அதை பாதுகாக்கணும். அகங்காரம் குறைய ஆரம்பிச்சிருந்தா அதை இன்னும் குறைக்கணும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன அமைதி மட்டும் இன்னும் இருந்தா அந்த அமைதியை அலட்சியப்படுத்தாதீங்க. ஒருவேளை அதுதான் உங்களுக்குள்ள இருந்து வருகிற இறைவனுடைய மெல்லிய குரலாக இருக்கலாம். கடவுள் எப்போதுமே பெரிய அற்புதத்தை செய்து நான் உன்னோட இருக்கிறேன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்கள்ல அவர் நம்முடைய கருணையாக வெளிப்படலாம். சில நேரங்கள்ல பணிவாக இருக்கலாம். நம்மை காயப்படுத்திய ஒருவரை மன்னிக்க முடிகிற மனசாக இருக்கலாம். உலகத்துல எந்த சூழ்நிலையும் முழுமையாக பறித்து கொள்ள முடியாத அந்த உள்ளார்ந்த அமைதியாக இருக்கலாம். அதனால கடவுளை வெளியே தேடுவதற்கு முன்னாடி ஒரு நாள் அமைதியாக உங்களுக்குள்ள உட்கார்ந்து 3 கேள்விகளை மட்டும் கேட்டு பாருங்க. நான் உண்மையிலேயே எவ்வளவு கருணையோடு இருக்கிறேன்? என்னுடைய அகங்காரம் எவ்வளவு? கஷ்டமான நேரத்திலையும் ஏன் நம்பிக்கை எவ்வளவு வலிமையாக இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கு யாருக்கும் காட்டுவதற்காக பதில் சொல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளேயே நேர்மையா பதில் சொல்லுங்க. உலகத்திடம் பொய் சொல்லலாம், இன்னொருவரை ஏமாற்றலாம், நம்மை பற்றி ஒரு நல்ல பிம்பத்தை மற்றவர்களிடம் உருவாக்கலாம். ஆனா நம்முடைய மனசாட்சியிலிருந்து நாம தப்பிக்க முடியாது. அஷ்டாவகருடைய போதனை திரும்ப திரும்ப நம்மை அந்த மனசாட்சிக்கு தான் அழைத்து செல்கிறது. வெளியே பார்க்கறத கொஞ்சம் நிறுத்தி உங்களுக்குள்ள பாருங்க. உங்களுடைய உண்மையான இயல்பை உணர முயற்சி செய்யுங்க. நீங்க வெறும் இப்போதைய சூழ்நிலை கிடையாது. இந்த உடல் மட்டுமே நீங்க கிடையாது. உங்களுடைய வெற்றி மட்டும் நீங்க கிடையாது. உங்களுடைய தோல்வியும் நீங்க கிடையாது. இந்த அனுபவங்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிற ஒரு சாட்சியாக நமக்குள்ள ஒரு பிரக்ஞை இருக்கிறது. அந்த உணர்வு ஆழமாக ஆரம்பிக்கும் நாளில் கடவுளை கோவிலில் மட்டும் பார்க்கிற பார்வையும் மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உயிரிடமும் அதே இறை உணர்வை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போது பசியோடு இருக்கிற ஒருவருக்கு உணவு கொடுப்பது ஒரு வழிபாடாக மாறும். சோகத்தில் இருக்கிற ஒருவருக்கு ஆறுதலாக 2 வார்த்தைகள் சொல்வது ஒரு பிரார்த்தனையாக மாறும். நம்மை காயப்படுத்திய ஒருவரை மனதிலிருந்து மன்னிப்பது ஆன்மீக பயிற்சியாக மாறும். நம்முடைய அகங்காரத்தை விட்டு விடுவது மிகப்பெரிய ஆர்த்தியாக மாறும். கருணை, பணிவு, அமைதி இந்த 3ம் உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருந்தா அதை சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க. ஒருவேளை கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிலையாக மட்டும் இல்லாம உங்களுடைய இயல்பாக வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கலாம். கடவுளை உண்மையாக உணர்ந்த ஒருவர் உலகத்திடம் போய் கடவுள் ஏன் இதயத்துல இருக்கிறாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய வாழ்க்கையை பார்க்குற மற்றவர்கள் இந்த மனிதருக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான நல்ல தன்மை இருக்குன்னு உணர ஆரம்பிப்பார்கள். அதுதான் உண்மையான பக்தி. அதுதான் உள்ளிருந்து ஆரம்பிக்கிற ஆன்மீக பயணம். அதனால இனிமே நமக்கு ஒரு துன்பம் வந்தா கடவுளே இந்த கஷ்டத்தை உடனே எடுத்துக்கோங்கன்னு மட்டும் வேண்டிக்காம சில நேரங்கள்ல இன்னொரு பிரார்த்தனையையும் செய்யலாம். இறைவா, இந்த துன்பம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த துன்பத்தின் நடுவில் ஏன் கருணைய நான் இழந்துடக்கூடாது? ஏன் பணிவு போயிடக்கூடாது? உன் மீது இருக்கிற ஏன் நம்பிக்கை உடைந்துடக்கூடாது? அதை தாங்கக்கூடிய மன வலிமையை மட்டும் எனக்கு கொடுன்னு கேட்கலாம். ஏன்னா சூழ்நிலை மாறாமலேயே இருந்தாலும் மனிதனுடைய மனசு மாறிவிட்டால் அதே வாழ்க்கையின் அர்த்தமே மாறிடும். நமக்குள்ள ஒரு சின்ன ஒளி ஏற்பட்ட பிறகு வெளியே எவ்வளவு இருள் இருந்தாலும் அது முன்னாடி இருந்த அளவுக்கு நம்மை பயமுறுத்தாது. அதனால நண்பர்களே, கருணையை இழக்காதீங்க. உயர்ந்த நிலைக்கு போகும்போது பணிவை விட்டுடாதீங்க. கஷ்டமான நேரத்துல நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்க. ஒருவேளை இந்த 3ன் வழியாகத்தான் நாம் இவ்வளவு நாள் வெளியே தேடிக்கொண்டிருந்த இறைவன் நமக்குள்ளேயே இருப்பதை ஒரு நாள் உணர ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3 விஷயங்களான கருணை, பணிவு, மன அமைதி, இதுல உங்களுக்குள்ள அதிகமா இருக்கிற குணம் எது என்று ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. அதே போல இன்னும் எந்த குணத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மனசுக்குள்ள உணர்ந்து பாருங்க. உண்மையான பக்தி என்பது நாம் எவ்வளவு பூஜை செய்கிறோம் என்பதுல மட்டும் இல்ல, நம்மால் இன்னொருவருடைய கண்ணீரை புரிந்து கொள்ள முடியுதா? உயர்ந்த இடத்துக்கு போன பிறகும் பணிவோடு இருக்க முடியுதா? கஷ்டம் வந்த நேரத்திலையும்
இறைவன் மீதான நம்பிக்கை இழக்காமல் இருக்க முடியுதா என்பதில் தான் இருக்கிறது. இந்த மூன்றில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது கருணையா, பணிவா, அமைதியா என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மனதை தொடும் ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து கேட்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு நல்ல விஷயத்தோட அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள் மனதில் கருணையும் வாழ்க்கையில் பணிவும் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மீதான நம்பிக்கையும் நிலைத்திருக்கட்டும். நன்றி நண்பர்களே. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.